நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உற்சாகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது தமிழ் புத்தாண்டு விஸ்வாவிசு வருஷம் தமிழ் புத்தாண்டு பலனை பற்றி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போது 12 ராசிக்காரர்களுக்கும் புத்தாண்டு பலன் எப்படி இருக்குதுங்கிறது அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த புத்தாண்டு பலன் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள் நடக்குதுங்கிறது கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். முதலில் மேசராசி. மேசராசி அன்பர்களுக்கு இப்போது இருக்கின்ற 2இல் இருக்கின்ற குரு 3ஆம் இடத்துக்கு வர்றார். ஸோ 3ஆம் இடத்துக்கு வந்து 12ஆம் இடத்தில் சனி ராகு புதன் சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் இருக்கிறதுனால என்ன பலன் நடக்குங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரனும் எல்லாமே ஆர்வத்தோடு தானே எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த வருஷ பலன் என்ன சொல்லுது, குரு பயிற்சி என்ன சொல்லுது, ராகுகேது பயிற்சி என்ன சொல்லுது, நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது என்னுடைய பின்பற்றாளர்களும் சரி, என்னுடைய ஜோதிட ஆர்வலர்களும் சரி, நண்பர்களும் சரி, பெரியவர்களும் சரி அவங்களோடு எதிர்பார்க்கிங்கிறதான் உண்மை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க. இவர் வித்தியாசமாக சொல்கிறார் அப்படிங்கிறதுனால நம்ம சேனலை கொஞ்சம் அதிகம் பார்க்குறவங்களும் உண்டு. இப்போ இந்த அமைப்பின் பிரகாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசிநாதன் சற்று ஒரு மாதத்துக்கு பலகீனமாக தான் இருக்கார். இந்த 1 மாதம் 1.5 மாதம் 2 மாதம் சற்று பலவீனமான ஒரு மாதம்னு அப்படி சொல்லலாம். ஏன் அப்படின்னா ராசிநாதன் வலுவிழக்கக்கூடாது, செவ்வாய் வலுவிழக்கக்கூடாது. 12ஆம் இடத்தில் சனி ராகு புதன் சுக்கிரன் உச்சம் பெற்றாலும் கூட சனி ராகு இணைவது குற்றம் அப்படிங்கிற அமைப்பு. அந்த ராசிக்கு மேஷத்துக்கு 10ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 10ஆம் அதிபதி சனி ராகுவோடு இணைஞ்சதுனால தொழிலில் உங்களுக்கு பிரச்சனைகள் மே மாதம் வரைக்குமே இருக்கும். மே முடிஞ்சு ஜூன் வரணும். தொழிலில் பிரச்சனை இருக்கும், தொழிலில் சிக்கல் இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் சிக்கல் இருக்கும். இந்த அமைப்பெல்லாம் கொஞ்சம் ஏற்படும். எப்பயுமே சுக்கிரன் பாதிக்கப்படுது அப்படின்னா சனி ராகுவோடு இணைஞ்சி சனியும் ராகுவோடு இணைஞ்சி சுக்கிரன் பாதிக்கப்படும் போது பெண்கள் விஷயத்தில் பெண்களுக்காக உடல் ரீதியான அமைப்பு, உடல் ரீதியான பாதிப்பு இதை எல்லாமே ஒரு 2 மாதத்துக்கு கூடுதலாக கொடுக்குங்க. இந்த ஜனன காலத்தில் பிறக்கும் போதே சனி ராகு இணைஞ்சவங்க, இந்த சுக்கிரன் 3 கிரகமும் இணைஞ்சவங்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிறக்கும் போதே இந்த 3 கிரகம் மேனத்தில் இருக்க பிறந்தவர்கள். நான் மேசராசிக்காரனுக்கு பலன் சொல்லிட்டு இருக்கேன். மேனத்தில் இருக்க பிறந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, 7ஆம் அதிபதி அங்கே பாவத்துவம் ஆகிறார், 7ஆம் அதிபதி அங்கே பாதிக்கப்படுகிறார். 7ஆம் அதிபதினா யார் அப்படின்னா மனைவி. மனைவியினுடைய உடல், மனைவியினுடைய மருத்துவ செலவு இது கொஞ்சம் அதிகமாக பண்ணும். ஜனன காலத்தில் அந்த அமைப்பு வந்து ஒருவேளை சனி திசையில் ராகு புத்தி அப்படிங்கிற அமைப்பில் யாருக்கா ஓடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மனைவி பலகீனம் அப்படின்னு சொல்கிறேன். மனைவியினுடைய உயிர் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் ஏற்படுத்தும். இது வந்து 2 மாதம் அப்படிங்கிறதில்ல, பிறக்கும்போதே இந்த அமைப்பில் இருந்தவங்களுக்கு ஏற்கனவே மனைவி பாக்கியத்தை இழந்தவங்களாக இருப்பீங்கிறதான் ஒன்று. ஆக ஒரு தாரம் அமைந்து 2 தாரம் வந்து 2வது தாரத்தில் தான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த அமைப்பில் இருக்கிறவங்க இருப்பீங்க. ஆக இப்போ இருந்தாலுமே 2வது தாரம் அமைஞ்சாலுமே கூட அவங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா நோய், ஒரு அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன்கிற லெவலில் சனி ராகு இணையும் போது மனைவிக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்குது. அப்போ உயிர்காரகத்துவம் சொல்லக்கூடிய மனைவி, குழந்தைகள், ஏன்னா குருவும் அதே வீடு தான் அந்த வீட்டுக்கு அதிபதியும் குரு தான். மனைவி, குழந்தைகள் இவர் யாருக்காவது கடுமையான ஒரு பாதிப்பு, கடுமையான ஒரு மருத்துவ செலவு, கடுமையான மன உளைச்சலுக்கு அமைப்பு ஒரு 2 மாதம் கூடுதலாக கொடுக்குங்க. இந்த 2 மாதம் கழித்து ராகுகேது பயிற்சி ஆகிடுறாரு. ராகுகேது பயிற்சி மட்டும் இல்லை, குரு பயிற்சி ஆகிடுவார். 2ல் இருக்கிற குரு 3க்கு வந்துடுவார். அந்த ராகு வந்து உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துக்கு வர்றார். 11ஆம் இடத்துக்கு வந்து குருவின் பார்வையில் வரும்போது சிறப்பாக இருக்குது இந்த ஆண்டு. ஆக முதலில் சொன்ன 2 மாதம்தான் பாதிப்பு, வருஷம் பூரா பாதிப்பான்னு கண்டிப்பாக பாதிப்பு கிடையாது. சரி, அந்த வருஷம் பூரா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? வருஷம் பூரா என்னென்ன நடக்கும்? மேஷ ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய குரு திரும்ப பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுறார். பாக்கியஸ்தானத்தை பார்வையிட்டால் என்னென்ன கிடைக்கும்? குழந்தைகள் வழியில் நன்மைகள் கிடைக்கும், குழந்தைகள் வழியில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், குழந்தைகளுக்கு கிடைக்கும். நான் சொல்கிறது உங்களுடைய குழந்தைகள் பெரியவங்களாக இருந்து இங்கே மேசராசிக்காரங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் 20 வயசு 25 வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் வேலை வாய்ப்பு கிடைக்கலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. பிள்ளை படித்து முடிச்சிருச்சு, ஒரு திருமணம் நடக்கலை, வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்கள் எல்லாருக்குமே குரு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறது அப்படிங்கிறதுனால பாக்கியஸ்தானத்தை பார்த்து லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கறது ஒரு மிகவும் நல்ல சிறப்பு அப்படின்னு சொல்லிடுவேன். என்ன தான் நடக்கும் அப்படின்னா பாக்கியங்கள் பெருகும். நீங்கள் என்னென்ன சந்தோஷமாக எதிர்பார்த்தீங்களோ அந்த நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலையில் நடக்கும். இது வரைக்கும் திருமணம் ஆகலை, கண்டிப்பாக திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும். நல்ல வரன் அமையறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். இது வரைக்கும் வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக அங்கே உண்டாகும்.
ஏன்னா 12ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று அங்கே இருக்கிறார், 12ஆம் இடத்துல சனியும் இருக்கிறார். இதனை வரைக்கும் வெளிநாட்டில் இருந்தவன் நம்ம குழந்தைங்க வரலையே, நம்ம குழந்தைங்கள 2 வருஷமாக 4 வருஷமாக பார்க்க முடியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பெரியவர்கள் எல்லோருக்குமே, மேசராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கக்கூடிய அமைப்பு, தன்னிடத்தில் அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்து சொந்த ஊருக்கு வந்து தன்னுடைய சொந்த பந்தங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு, தாய் தகப்பனோடு ஒன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். ஆக இந்த பிரிந்து இருந்தவர்கள் எல்லாருமே இணைவார்கள் அப்படிங்கிறது, அதுதான் பாக்கியம்னு சொல்கிறேன். எல்லாம் ஒரு இடத்துல கூடனா ஒரு பாக்கியமான ஒரு நல்ல காரியம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வருது இல்லையா? அப்போ எல்லாம் ஒன்றா இணையக்கூடிய அமைப்பு வந்துடும். அப்போது வேலை வாய்ப்பு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நண்பர்கள், வேலை வாய்ப்பு தான் ரொம்ப முக்கியம். அந்தந்த வயசில் வேலை கிடைச்சிடணும், அந்தந்த வயசில் கல்யாணம் நடந்தணும், அந்தந்த வயசில் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கணும். அவன் தான் கொடுத்து வச்சவன். என்ன ஒரு 20 வயசில் 23 வயசில் படிப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு 25 வயசில் வேலை கிடச்சிடணும், ஒரு 27 வயசுக்குள்ளே திருமணம் நடந்துடணும். இவங்க கொடுத்து வச்சவங்கன்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுது. கொடுத்து வைத்தவர்கள் அந்த மாதிரி பிறவிக அவங்க. ஆக பிறவி என்பது இயல்பாக வரக்கூடியது தான். யாரும் அந்தந்த நேரத்துக்கு நாமளே பிறக்க வச்சுக்க முடியாது. அந்த அமைப்பில் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த சித்திரை மாதம் இந்த புத்தாண்டு அமைப்பில் விசுவாசத்தில் வரக்கூடிய பலன்கள் எல்லாமே மிகப்பெரிய நன்மையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இங்கே இருக்கும் அப்படிங்கிறது தான். மருத்துவத்துறை பொதுவாக மேசராசிக்காரர்கள் அடுத்தது விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்கணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. மருத்துவம் சார்ந்த படிப்பில் நிறைய பேர் வந்து மிஸ் ஆகிடுவீங்க, நிறைய பேர் மார்க்கில் ஃபெயில் ஆகிடுவீங்க. இந்த அமைப்பெல்லாம் கடந்த வருஷம் வரைக்கும் இருந்தக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஏன் அப்படின்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது சாதாரண இடம்னு நினச்சிடக்கூடாது. 12ஆம் இடம் தான் இருக்கும் நீங்கள் நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒரு இடம். 12ஆம் இடம் படுக்கை அறையை குறிக்கக்கூடிய ஒருத்தன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நிம்மதியாக போய் தூங்குறான்னா 12ஆம் இடத்துல பாவகிரகங்கள் வரக்கூடாது. அந்த பாவகிரகங்கள் 12ஆம் இடத்தோட ராகு நின்று உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலையும் மன சங்கடத்தையும் ஏற்படுத்தி விட்டுது. குழந்தைகளாலையும் மற்றவர்களாலையும் எந்த சந்தோஷத்தையும் நிம்மதி நீங்கள் அடையலை. சொத்து சுகம் போன்ற விஷயத்துலையும் நீங்கள் நிறைய இழப்பை சந்திச்சிருக்கிறீங்க. அண்ணன் தம்பிங்க உறவுகள் முறையிலையுமே நீங்கள் வந்து பாதிப்பை சந்திச்சிங்க. அண்ணன் தம்பிகளாலேயோ அண்ணனாலேயோ கோர்ட்டு கேஸுங்கிற லெவல்லையும் நீங்கள் சந்தித்து அந்த பிரச்சனை தீராமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. வழக்கு போன்ற விஷயத்துலையும் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியாத ஒரு அமைப்பு இருந்தது. அது எல்லாமே இப்போ காலம் கைகூடி வந்துருச்சு. ஜெயிக்க போகிறீங்க. எல்லா விஷயத்துலையும் நீங்கள் வலுவாக இருக்க போகிறீங்க. மனிதனுக்கு அடிப்படை தேவை பணமும் வேலையும் பொருளாதாரமும் தாங்க. இது மூணும் உங்களுக்கு சேரக்கூடிய அமைப்பில் இருக்குது. பணம், பொருள், வேலை இது கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாத்தையும் செய்யலாம். இல்லை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், வேலை வந்துருச்சு, நல்லா இருக்கலாம், வீடு கட்டலாம், வாகனம் வாங்கலாம். இந்த அமைப்பு எல்லாமே வந்து 2 மாதத்துக்கு பிறகு நடக்கக்கூடியது. அதாவது ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லா வகையிலையுமே மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்குங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். குழந்தை செல்வங்கள் இல்லாதவர்களுக்கு இது வரைக்குமே குழந்தை பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கல, கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அதை தான் பாக்கியம்னு சொல்கிறோம். பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு இல்லையா? பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறது ரொம்ப சிறப்பாச்சே. பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்து உங்களுக்கு 7ஆம் இடத்தையும் குரு பார்த்து, பாக்கியஸ்தானத்தையும் குரு பார்த்து, 11ஆம் இடத்தையும் குரு, இது 3 அம்சம் முக்கோண வடிவில் உங்களுக்கு 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இது அத்தனை பாயிண்ட்டையும் குரு பார்க்குறாரு. இதுதான் இருக்கக்கூடிய சிறப்பு. அப்போ 7ஆம் இடத்தை பார்த்தா திருமணம் கண்டிப்பாக நடக்கும். அந்த குருவின் பார்வை அப்படிங்கிறது அந்த 7ஆம் பாவகத்தை புனிதப்படுத்தும். ஏற்கனவே நாங்கள் திருமணம் ஆனவன் தான் சார், வேறு என்ன சார் கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா மனைவிக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். மனைவி நல்ல படித்த மனைவியாக இருப்பாங்க. பாருங்க, 7ல் குரு வர்றதும் 7ஆம் இடத்தை குரு பார்க்குறதும் அறிவான மனைவி, 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் அழகான மனைவி, இதெல்லாம் ஜோதிடத்தில் வரக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தைகள் தானே தவிர உங்களுக்கு இப்போ திருமண வயசில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்குமே நல்ல மனைவி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா மேசராசியை பொறுத்தவரை 3 முக்கோண வடிவில் அந்த பார்வை விழுது. அதுதான் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்குது அப்படின்னு சொல்கிறோம். குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த 2 மாதத்துக்கு பிறகு, அதான் ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியும் மே 14, 18 ஆகிறதுங்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும். அதையும் குறிப்பாக குரு திசை நடக்கிறவங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எதில் கால் வச்சினாலும் அந்த கால் நீங்கள் மேலே போயிட்டுருக்கலாம். ஆக தசாபுத்தி அமைப்பிலையும் சாதகமற்ற பலன்கள் நடக்க உண்டான வாய்ப்பு உண்டு. மேசராசிக்காரர்களுக்கு ஆகாத திசைன்னு சொல்லக்கூடிய சனி புதன் கேது சுக்கிரன் வரக்கூடாது. அப்படி ஒரு வேளை வந்திருந்தது அப்படின்னா அவங்க தான் கொஞ்சம் பிரச்சனையில் தடைப்பட்டு போவாங்களே ஒழிஞ்சு, பிரச்சனையில் மேலே வளர்ச்சி அடைஞ்சு வர முடியாத ஒழிஞ்சு, மற்ற
திசாபுத்தி அமைப்பில் இருக்கிறவர்களுக்கு எல்லாமே பாக்கியங்கள் பெருகும், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அம்சமான ஒரு அமைப்பில் தான் இன்றைக்கி உங்களுக்கு கிரக பயிற்சியும் இந்த புத்தாண்டும் பிறந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.